அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ரில்வானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மாஈன். அம்மா பாத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق. قال نبينا صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜமாத்தார்களே, நாங்கள் தூத்துக்குடி மன்பவுஸ் ஸலாம் அரபிக் கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறோம். தூத்துக்குடி மன்பவுஸ் ஸலாம் அரபிக் கல்லூரிக்கும் பூமாப்பட்டிக்கும் நிறைய தொடர்பு உண்டு. நிறைய மாணவர்களை ஆலிம்களாக, ஹாஃபில்களாக உருவாக்கி தந்த பெருமை எங்களுடைய மதரசாவுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் எங்கள் மதரசாவில் பட்டம் பெற்று பல ஊர்களிலே பணி செய்கின்ற மஸ்லகி உலமாக்கள் எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று கூடி தங்களுடைய 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுடைய அந்த நட்பை புதுப்பித்து கொள்ள வேண்டிய அடிப்படையில் இங்கே பட்டம் பெற்ற இந்த ஊரை சார்ந்த மஸ்லகிகள் அது எங்கள் ஊரிலே நடத்துங்கள் என்று அவர்கள் அன்போடும், அதே போன்ற என் அருமை நண்பர் தீன் முகமது பாக்கவி போன்றவர்களெல்லாம் நீங்கள் எங்கள் மதரசாவிலே நடத்துங்கள், நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருகிறோம் என்று எங்களுக்கு ஒத்துழைப்பி தந்த அந்த உலமா பெருமக்களுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் தூத்துக்குடி மன்பவுஸ் ஸலாம் அரபிக் கல்லூரியில் பட்டம் பெற்று இன்றைக்கு தமிழகத்தை தாண்டி வெளிநாடுகளிலும் மார்க்க பணி செய்கின்ற மஸ்லகிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு எனது சிறிய உரையை நான் துவங்குகிறேன். எனக்கு இந்த இடத்திலே மக்தப் மாணவர்கள் சம்பந்தமான சில விஷயங்களை எங்கள் ஊர் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா ஒரு கருத்தை சொல்வார்கள். மன் ருஸிக வலதன், அல்லாஹ் யாருக்கு குழந்தையை கொடுத்திருக்கிறானோ, ஃபல் யஜ்தஹிதுஹு, அந்த குழந்தையின் விஷயத்திலே அந்த பெற்றோர்கள் சில முயற்சிகளை செய்யட்டும் என்றார்கள். மன் ருஸிக வலதன் ஃபல் யஜ்தஹிதுஹு, யார் குழந்தை கொடுக்கப்பட்டாரோ அவர் குழந்தைகள் விஷயத்திலே முயற்சி செய்யட்டும் என்றால், ஒன்று அவர்களுடைய உணவு, உடை, வாழ்வாதாரம் இது சம்பந்தப்பட்ட முன்னேற்றத்துக்காக பெற்றோர்கள் முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த குழந்தைகளுடைய ஒழுக்க நலன்கள், பண்பாடுகள், மறுமைக்கான வாழ்க்கை உண்டான தேவைகள், இந்த விஷயத்திலே பெற்றோர்கள் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய கால சூழ்நிலையை அரபியிலே ஒரு கவிஞன் இப்படி சொல்கிறான்: இல்லம் தகுல் இந்தக வக்துன்லி தர்பியத்தி அபுனாயி, பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை வளர்க்கும் விஷயத்தில்
உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகளை நல்லவர்களாக ஊர் போற்றும் பெருமைக்குரியவர்களாக வளர்த்தெடுப்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் ஃபஇன்னல் முஜ்தமஅ இந்தஹு குல்லு வக்தின் லிஇஃப்சாதி அபுனாயிஹிம். சமூகத்திலே உங்கள் குழந்தைகளை வழிகெடுப்பதற்கு நிறைய நேரங்கள் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கு கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஒதுக்கவில்லை என்றால் சமூகத்திலே அவர்களை வழிகெடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்றை நான் சொல்கிறேன். இதே போன்ற ஒரு பள்ளிக்கு நான் தொழுவதற்கு சென்றபோது அங்கே உள்ள இமாம் என்னுடைய மாணவர் முஅத்தின் பிலால் அங்கே வரவில்லை. அங்கே தொழுக வந்த 12 வகுப்பு படிக்கின்ற மாணவரை பாங்கு சொல்ல சொன்னார்கள். வழமையாக அந்த பையன் முஅத்தின் இல்லை என்றால் பாங்கு சொல்கின்ற வழக்கம் அவனுக்கு உண்டு, நன்றாக பாங்கு சொல்பவன். ஆனால் அன்றைக்கு பாங்கு சொல்கின்ற பொழுது அவனுடைய கையிலே ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது, வார்த்தைகளை உச்சரிப்பதிலே தடுமாற்றம் ஏற்படுகிறது. ஏதோ தடுமாறி பாங்கை முடித்து விட்டான். பிறகு இமாம் அவர்கள் அவனை தனியாக அழைத்து கொண்டு, ஏன் உடல்நிலை சரியில்லையா, ஏன் இப்படி தடுமாறுகிறாய் பாங்கு சொல்வதற்கு என்று தீவிரமாக விசாரிக்கின்ற பொழுது அவன் சொன்ன வார்த்தை சமுதாயத்திலே எவ்வளவு அந்த கெட்ட பழக்கங்கள் வேரூன்றி இருக்கிறது என்பதற்கு அது சாட்சியாக அமைந்தது. அவன் கடைசியிலே நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு அவன் சொன்ன வார்த்தை, ஹஜ்ரத் அவர்களே, நான் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் போதை ஊசி போட்டுக்கொண்டு வந்தேன், எனக்கு அந்த பழக்கம் இருக்கிறது, அதனால்தான் எனக்கு அதில் தடுமாற்றம் என்றால் இந்த போதை என்பது சமூகத்தில் எவ்வளவு ஆழமாக வேரூன்று இருக்கிறது என்றால் சில ஊர்களிலே ஹஜ்ரத் அதை பற்றி நீங்கள் பேசாதீர்கள், அதை பற்றி ஒரு காலம் இருந்தது, வட்டியை பற்றி பேசாதீங்கம்பாங்க. ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே போதை பழக்கத்தை பற்றி பேசாதீர்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு சமூகம் சீர்கட்டு போயிருக்கிறது என்றால் நாம் அதனுடைய சூழ்நிலையை பார்க்கணும். இன்னொருத்தர் சொன்னார், சில நண்பர்கள் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க, அவன் தண்ணி அடிக்க போயிருக்கான், பாரில் உட்காந்துருக்கிறான். அப்போ அங்கே அதுக்கு சைடிஷ் கொடுக்குறாங்க, சிக்கன், அதான் இன்னும் நிறைய வகைகள் இருக்குது. அவன் கொண்டு வைக்கும்போது இவன் கேட்டானா, ஏய் இது ஹலாலான்னு கேட்டானா. எங்கே உட்காந்து அவன் போயிருக்கிறது தண்ணி அடிக்கிறதுக்கு, ஆனால் அந்த சைடிஷ் கொண்டு வந்த உடனே இது ஹலாலான்னு கேட்டிருக்கான். அவன் சொன்னானா, டேய் நீ வந்திருக்க இடமே ஹராமான இடம், குடிக்கிற ஒரு இருக்கட்டும், இடமே ஹராமான இடம், நீ ஹலாலை பற்றி பேசுகிற என்று சொன்ன நிகழ்வு இன்றைக்கு சமூகத்தில். அப்போ தான் நண்பர் சொன்னார், இதாவது பரவாயில்ல ஹஜ்ரத், சமீபத்தில் நான் நண்பர்களோடு ஒரு படத்துக்கு போயிருந்தேன். ஏன்னா தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள், ஒரு நாட்டிலே ஆட்சி மாற்றத்தை சிறுவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். ஒரு நாட்டிலே ஆட்சி மாற்றத்தை சிறுவர்கள் நடத்தி காட்டுகிறார் என்று சொன்னால் அந்த சிறுவர்கள் மார்க்க தொடர்போடு இருந்தால் குடும்பத்தை சீர்படுத்த முடியும், ஊரை சீர்படுத்த முடியும், சமூகத்தை சீர்படுத்த முடியும். ஒரு காலம் இருந்தது இளைஞர்களால் சமூகத்தை மாற்றலாம் என்றார்கள், இன்றைக்கு சிறுவர்களால் மாற்ற முடியும். அவர் சொன்னார், அவன் படத்துக்கு போயிருக்கான், போன உடனே தொழுகிற பையன்தான். அவன் சொல்கிறான், தன்னுடைய கதாநாயகன் அந்த காட்சியிலே அடிபட்டு ஒரு வெடிகுண்டு வெடிப்பிலே மாட்டிக்கொண்டு சிக்குகின்ற பொழுது வேகமாக வந்துருச்சு, யாரெல்லாம் காப்பாற்று, என் அண்ணனை காப்பாற்றுன்னு நானா. எங்கே உட்காந்துங்க? தியேட்டரில் உட்காந்து. நான் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், சிறுவர்களுடைய சமூகத்தில் எவ்வளவு கெட்ட பழக்கங்கள் சீர்கேடுகள் வேரோடு இருக்கிறது. இதனால்தான் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்கு குழந்தை கொடுக்கப்பட்டால் அவர்கள் விஷயத்திலே முயற்சி செய்யுங்கள், நேரத்தை ஒதுக்குங்கள். நீங்கள் நேரத்தை ஒதுக்காவிட்டால் சமூகம் அவர்களை வழிகெடுப்பதற்கு நிறைய நேரங்களை கையில் வைத்திருக்கிறது. சில பேர் இன்றைக்கு தொழுகிறார்கள்,
எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இது போன்ற பழக்க வழக்கங்கள், பிறரோடு பழகுகின்ற விஷயங்களிலே நிறைய சமூகத்தை சீர் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு இடத்திலே ஒரு பிரச்சனை வருகிறது. ஒருவர் அந்த பிரச்சனைக்கு சாட்சியாக வருகிறார். இப்போ நம்ம சாட்சியை எப்படி ஏற்றுக்கொள்ளுவோம்? நம்முடைய பார்வையில் ஒரு நல்லவருங்க, சாட்சியை ஏற்றுக்கலாம் என்கின்ற மேம்போக்கான சூழ்நிலை உண்டு. ஆனால் இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்டாங்களா, நீ அவருக்கு சாட்சி சொல்ல வந்திருக்கிறாயே, ஹல் அந்த ஜாருஹு, நீ அவரோடு பக்கத்து வீட்டில் வசித்திருக்கிறாயா, பக்கத்து வீட்டிலே குடியிருந்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். அப்போ அவர் சொன்னாரே இல்லை. அடுத்து கேட்டார்கள், நீ சாட்சி சொல்ல வந்திருக்கிறாய், சாட்சி சொல்வதாக இருந்தால் யாருக்கு நீ சாட்சி சொல்கிறாயோ அவருடைய முழு நிலைமைகளை நீ அறிந்திருக்க வேண்டும். அவ கேட்டாங்க, ஹல் சாஹப்த மஅ சஃபரிஹி, அவரோடு பயணத்திலே உடனிருந்திருக்கிறாயா, அவரோடு பயணத்திலே உடனிருக்கிறாயா. ஏனால் பயணத்திலே தான் ஒருவருடைய உண்மை நிலைமையை அறிய முடியும் என்று சொல்வார்கள். வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது, வாயில் இப்னு ஹஜர் ரலியல்லாஹு நிறைய ஹதீஸுகளை அறிவித்த பெருமகனார். அவர்கள் ஹலரமௌத்துங்கிற ஊரில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு சமூகத்துக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றால் இஸ்லாத்துக்கு வந்த உடனே முஆவியா ரலியல்லாஹு அவர்களை அழைத்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு இவரை அழைத்து செல்லுங்கள், அதிகாரியாக அழைத்து செல்லுங்கள் என்கிறார்கள். இஸ்லாத்துக்கு தான் வந்திருக்கிறார். அவர் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர், அவருக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பகுதிக்கு அவரை ஆளுநராக அதிகாரியாக நியமிக்கிறார்கள். உடன் துணைக்கு முஆவியா ரலியல்லாஹு கூட அனுப்புகிறாங்க. ஒட்டக பயணம், பாலைவனம். அந்த வாயில் இப்னு ஹஜர் ரலியல்லாஹு ஒட்டகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். கீழே முஆவியா ரலியல்லாஹு ஒட்டகத்தின் கயிற்றை பிடித்துக் கொண்டு நடக்கிறார்கள். கடுமையான உஷ்ணம், அந்த பாலைவன மணலின் அந்த உஷ்ணத்தை தாங்க முடியவில்லை முஆவியா ரலியல்லாஹு. காலில் காலணி இல்லை. அப்போ முஆவியா ரலியல்லாஹு சொன்னார்களாம், அர்திஃப்னி ஹல்ஃபக, ஒட்டகத்தில் உங்களுக்கு பின்னால் என்னை அமர வைத்துக் கொள்ளுங்கள். நான் நடக்க முடியல, சூடு அதிகமாக இருக்குது. ஒட்டகத்தில் உங்களுக்கு பின்னால் என்னை அமர வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாயில் இப்னு ஹஜர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, முடியாது, முடியாதுன்ட்டாங்களாம். அப்போ முஆவியா ரலியல்லாஹு இன்னும் பாலைவன சூட்டை தாங்க முடியல. திரும்ப கேட்டார்களாம், உங்களுக்கு பின்னால் ஒட்டகத்தில் என்னை அமர வைக்க முடியாவிட்டாலும் கூட நீங்கள் அணிந்திருக்கின்ற காலணியை எனக்கு கொடுங்கள். நீ ஒட்டகத்தில் உட்கார்ந்து, காலணி தேவையில்லை, அதை நான் அணிந்து கொண்டு வருகிறேன். இப்போவும் அவங்க சொன்னாங்களாம், வாயில் இப்னு ஹஜர் ரலியல்லாஹு முடியாது, உனக்கு காலணி வேணுமேயானால் இன்தஅல் லில்ல நாக்கத்தி, என் ஒட்டகத்துடைய நிழல் பூமியில் படுமல்லவா, அந்த நிழலை மிதித்துக் கொண்டே வாருங்கள். என் ஒட்டகத்தின் நிழல் பாலைவன மணலிலே படும், அந்த நிழலை நீங்கள் மிதித்துக் கொண்டு உங்கள் கால்பாதத்தின் உஷ்ணத்தை தவித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். நிலைமை எப்படிங்க இருக்கும்? ஒட்டகம் வேறு யாரும் இல்லை, பின்னால் உட்கார வைத்துக் கொள்ளலாம், அல்லது அவருக்கு காலணி தேவையில்லை, தன் காலனை கொடுத்து உதவலாம். இரண்டுக்கு மறுத்து விடுகிறார். கடைசியில் சிரமப்பட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கே ஆளுநராக இருக்கிறார். காலம் உருண்டோடுகிறது. ஒரு கட்டத்திலே அந்த பகுதிக்கு முஆவியா ரலியல்லாஹு அதிகாரியாக இருக்கிறார். இவர் வாயில் இப்னு ஹஜர் ரலியல்லாஹு முஆவியா ரலியல்லாஹு சந்திக்க போகிறார்கள். போன உடனே முஆவியா ரலியல்லாஹு எழுந்திருத்து தான் அமர்ந்த சிம்மாசனத்திலே அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு வேண்டிய கண்ணியத்தை கொடுத்தார்கள். காரணம், அவர் அரச பரம்பரையிலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர். அப்பதான் வாயில் இப்னு ஹஜர் ரலியல்லாஹு சொன்னார்களாம், நான் பெரிய தவறு செய்து விட்டேன். அன்றைக்கு நான் உங்களை என் ஒட்டகத்திலே எனக்கு பின்னால் நான் அமர வைத்து கூட்டி வந்திருக்க வேண்டும். மிகப்பெரிய தவறை நான் செய்து விட்டேன்.
நான் எதற்கு சொல்ல வரேன் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அந்த சாட்சிட்ட கேட்டாங்க, நீ அவரோடு பக்கத்து வீட்டில் குடியிருந்தாயா அல்லது அவரோடு பயணம் செய்திருக்கிறாயா? பயணத்தில் பல சிரமங்கள் இருக்கும். அந்த சிரமங்களை தான் தாங்கிக் கொண்டு உடன் வருகிறவர்களுக்கு அந்த வசதிகளை செய்து கொடுப்பது என்பது அது கொஞ்சம் சிரமமான காரியமும் கூட. அடுத்து கேட்டார்கள், ஹல் அமல்த மஅஹு பித்திர்ஹமி வத்தீனார், யாருக்கு நீ சாட்சி சொல்ல வந்திருக்கிறாயோ அவரோடு நீங்கள் குடுக்கல் வாங்கல் வைத்திருக்கிறாயா? பணங்கள் குடுக்கல் வாங்கல் வைத்திருக்கிறாயா? குடுக்கல் வாங்கல் வைத்திருக்கின்ற பொழுதுதான் ஒரு மனிதனுடைய ஹக்கீகத்தை, உண்மை நிலைமையை அறிய முடியும் என்று கேட்டபோது அவர் சொன்னார், இல்லை என்று சொல்லிவிட்டார். ஒருவர் ஒரு பிரச்சனைக்கு சாட்சியாக வருகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு கேட்ட 3 விஷயங்கள். ஒன்று, அவர் அண்டை வீட்டில் வசித்திருக்கிறாயா அல்லது அவரோடு பயணம் செய்திருக்கிறாயா அல்லது அவரோடு குடுக்கல் வாங்கல் வைத்திருக்கிறாயா? 3ம் இல்லை என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய சாட்சியை மறுத்து விடுகிறார்கள். ஒரு சாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது பாங்கிறாங்க. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு மார்க்கம் என்பது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த நிலைமையில் இருந்ததோ அதை விட உயர்ந்திருக்குதான் சொல்லணும். அதனுடைய அடையாளங்கள், அதற்குண்டான அஸ்திவாரங்கள் பெருகி இருக்கிறது. ஆனால் அதற்குண்டான பலன்கள், பிரதிபலிப்புகள் அந்த அளவுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவன் இதை எங்கிருந்து துவங்க வேண்டும் என்றால், மக்தப் பிள்ளைகளான சிறு பிள்ளைகளிடத்திலிருந்து நாம் அவர்களுக்கு ஊக்குவித்து குர்ஆன் ஹதீஸை கற்றுக் கொடுக்கின்ற அதே வேளையில் அவர்கள் மற்றவர்களோடு எப்படி பழக வேண்டும், உறவுகளோடு எப்படி இருக்க வேண்டும், குடுக்கல் வாங்கலிலே எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், இது போன்ற காரியங்களை அவர்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய இடம்தான் மக்தப். அந்த மக்தப் பிள்ளைகளை உருவாக்கி நல்ல முறைகளை உருவாக்கி தந்தால்தான் நாங்கள் நடத்துகின்ற அரபிக் கல்லூரிகளை சிறப்பாக நடத்த முடியும், உயர்வாக நடத்த முடியும். அங்கிருந்து உலமாக்களை நாங்கள் தரமாக உருவாக்கி தர முடியும். அவ்வளவு உறுதிமிக்க மிக அவசியமான இந்த மக்தபை நாம் ஊக்குவிப்போம். அந்த அடிப்படையில் தான் என்னை சிறிது நேரம் பேச சொன்னார்கள். வல்ல அல்லாஹு தாலா நமது சமூகத்தை, அடுத்த தலைமுறையை அல்லாஹ் நல்ல முறையிலே கட்டி அமைப்பதற்கு உதவி செய்வானாக. அதற்கான பொறுப்பு பெற்றோர்களுக்கும் உண்டு, உலமாக்களுக்கும் உண்டு, சமுதாய தலைவர்களுக்கும் உண்டு, சமுதாய பெரியோர்களுக்கும் உண்டு. அதை உணர்ந்துதான் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு 10 நிமிடம் காமணி நேரம் இது சம்பந்தமாக பேச சொன்னார்கள். வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நான் மனமாற ஜஸாக்குமுல்லா ஹைரா என்ற துஆவை செய்து அல்லாஹ் நம் சமூகத்தை, அடுத்த தலைமுறையை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தமான சமூகமாக அல்லாஹ் உருவாக்கி தந்தல்வானாக. அவைகளுக்கு உங்களையும் என்னையும் காரணமாக அல்லாஹ் ஆக்கி தந்தல்வானாக என்று துஆ செய்து நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.